மேட்ச்ல ஏற்பட்ட சின்ன சின்ன சண்டைனால தான் இந்த பையன் இறந்திருப்பான்னு சொல்லி யாருமே நினைச்சிருக்க மாட்டாங்க. 2007 திருநெல்வேலி மாவட்டத்துல கூத்தங்குழி அப்படின்ற ஏரியால வந்து 22 வயசான ரகன் அப்படின்றவங்களுக்கும் கணேசன் அப்படின்ற அவங்களோட டீமுக்கு வந்து கிரிக்கெட் மேட்ச் நடந்திருக்கு. அந்த 2 மேட்ச் நடக்கவே சின்ன சின்ன சண்டைகள் வந்து பெருசா பூம் ஆயிருக்கு. பூம் ஆனதுனால இது ஒரு கேஸாவும் ஃபைல் ஆகுது. ஃபைல் ஆனதுக்கு அப்புறம் இந்த ரகனுக்கு வந்து ஆன்டிபிரசிவ் பெயில் மூலியமா வெளியே வர்றாங்க. இந்த பையனை வந்து ரெகுலரா சைன் போடணும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்றாங்க. சோ இது வந்து லாஸ்ட் 2007 லாஸ்ட்ல நடக்குது. சோ இவன் ரெகுலரா போய் மார்னிங் வந்து சைன் போட்டுட்டு வந்துட்டு இருக்கான். அந்த மாதிரி 2008 ஜனவரி 22 இந்த பையன் சைன் போட போயிருக்கான். அவன் 3 ஃப்ரெண்ட்ஸ் கூட கார்ல போய் சைன் போட்டு ரிட்டர்ன் வந்துட்டு இருக்கும் போது விஜயபதி அப்படின்ற ரோட் சைட்ல வந்துட்டு இந்த பையன் கார்ல வந்துட்டு இருக்கும் போது இந்த ஆல்ரெடி கேங் சண்டை வந்திருக்கும்ல அவங்களோட ஆளுங்களா சேர்ந்து பைக்ல வந்து இவனை வந்து தாக்கி இருக்காங்க. அண்ட் இதுல அந்த 3 பசங்க வந்து தப்பிச்சிட்டாங்க. இந்த பையன் மேல வந்துட்டு நாட்டு வெடிகுண்டை வந்து தூக்கி வீசி இருக்காங்க. அதுல இந்த பையன் இறந்துட்டான். கேமா நடந்துட்டு இருக்கு. இப்போ இந்த வருஷம் ஜூலை 17 அன்னைக்கு அதுக்கு தீர்ப்பு வந்திருக்கு. எப்படி அப்படின்னா 19 பேரை இதுல அரெஸ்ட் பண்ணாங்க. அதுல ட்ரையல் பீரியட்ல 3 பேர் இறந்துட்டாங்க. 6 பேரை இப்ப ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க மேல தப்பு இல்ல அப்படின்னு ஒரு சொல்லி. அண்ட் 10 பேருக்கு இங்க வந்து ஜட்மெண்ட் வந்திருக்கு. என்ன அப்படின்னா ஆளுக்கு 1000 ரூபாய் ஃபைனும் லைஃப் லாங் ஜெயிலும் அப்படின்ற ஒரு பனிஷ்மெண்ட் வந்து வந்திருக்கு. அந்த பையனுக்கு 10 வருஷம் கழிச்சு இப்படி ஒரு தீர்ப்பு வழங்கினது எந்த அளவுக்கு நியாயம் அப்படின்றது எனக்கு தெரியல. அந்த 10 பேர்கள் யாருன்னு பாத்துக்கலாமா? கணேசன், காந்தி, சிலம்பரசன், ஜான் பால், வினோத், சஞ்சய், ஆண்டனி, ஜேம்ஸ் மைக்கேல், ஆண்டனி மைக்கேல் இந்த 10 பேர் தான் இந்த விஷயத்த பண்ணாங்க. இவங்களுக்கான நல்ல முடிவா அப்படின்றது எனக்கு தெரியல. இந்த கேஸ் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சுன்னா ஒரு லைக் பண்ணிட்டு மறக்காம என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க.